வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா செப்டம்பர் 21, 2013 ஸ்பெயின்ல இருக்கிற சாண்டியோகால நேரம் இரவு 9 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அப்போ அங்க இருக்கிற ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு பிரீமியமான கார் ஒண்ணு வந்து நிக்குது. கார்ல இருந்து இறங்குன 49 வயதான ஒர்டேகா அந்த வீட்டுடைய டோர் கிட்ட போய் காலிங் பெல்ல பிரஸ் பண்றாங்க. பட் ரொம்ப நேரம் ஆகியுமே டோர் ஓபன் பண்ணப்படாததால டோருடைய ஹேண்டில்ல கைய வச்சு டோரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்ப டோருமே ஓபன் ஆகுது. என்ன டோர் லாக் பண்ணவே இல்ல அப்படின்னு தகச்சு போன ஒர்டேகா அசுண்டா அப்படின்னு அவங்களுடைய மகளை கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க. பட் அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள எங்கேயுமே இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க நெய்பர்ஸ் கிட்டையும் அசுண்டாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அசுண்டா அங்க வந்தாளா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. பட் அவங்களும் அவங்க வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இப்ப அசுண்டாவுடைய அப்பாவான 53 வயதான அல்போன்சாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்றாங்க. அதை கேட்டு பதறி போய் வீட்டுக்கு வந்து அவரை கூப்பிட்டு உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அசுண்டா மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் தர்றாங்க. இப்ப அந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ் அசுண்டாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க தேட ஆரம்பிச்ச சில மணி நேரங்களிலேயே அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. அது என்ன போன் கால், அதுல சொல்லப்பட்ட விஷயம் என்ன, அன்னைக்கு காணாம போன அசுண்டாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற சில மாதங்களுக்கு முன்னாடி நெட்ஃபிளிக்ஸ்ல வெப் சீரிஸா வெளியான உலகம் முழுவதுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ரொம்பவே வியர்டான விசித்திரமான ஒரு கேஸான 13 வயதான அசுண்டாவுடைய கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு. அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸ்பெயின்ல ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்த அல்போன்சாவும் அதே ஸ்பெயின்ல லாயரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ஒர்டேகாவும் லவ் பண்ணி 1996ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒர்டேகா ஒரு பணக்கார பெண்மணி அப்படிங்கறதால அவங்களுடைய பேரண்ட்ஸ் கொடுத்த ஒரு பெரிய வீட்ல அவங்க சந்தோஷமா வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் என்னதான் பண வசதி இருந்தாலுமே ஒர்டேகாவுக்கு வந்த லூபஸ் எரித்தமோடஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ்னால அவங்களால குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அதனால அல்போன்சாவும் ஒர்டேகாவும் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி வளர்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. பட் ஸ்பெயின்ல பேபி அடாப்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதனால சைனால இருக்கிற ஒரு குழந்தைகள் காப்பகத்துக்கு போய் ஃபாங் யோங் அப்படிங்கிற 9 மாத பெண் குழந்தைய 2001 ஜூலை மாசத்துல தங்களுடைய மகளா தத்தெடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தையுடைய பேரை அசுண்டா பாஸ்ட்ரா அப்படின்னு மாத்தி வச்சு அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி தந்து ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து படிக்கவும் வச்சு அவங்களுடைய சொந்த மகளை வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அசுண்டாவும் அவங்களுடைய ஸ்டடீஸ் மட்டும் இல்லாம மியூசிக் அண்ட் டான்ஸ் கிளாஸ் அப்படின்னு எல்லாத்துலயுமே ஒரு நல்ல ஸ்டூடெண்டா இருந்திருக்கா. ஆல்சோ அசுண்டாவுக்கு அவளுடைய அம்மா வழி தாத்தா பாட்டி அப்படின்னா ரொம்பவே இஷ்டம். ஏன்னா அவங்க குழந்தை இல்லாத அவங்களுடைய மகளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்டா அசுண்டாவை நினைச்சு அசுண்டா மேல ரொம்பவே பாசமா இருந்திருக்காங்க. பட் அப்படி பாசமா இருந்த அந்த பாட்டியும் தாத்தாவும் 2011 மற்றும் 2012ல அடுத்தடுத்து இறந்து போறாங்க. இதனால ரொம்பவே சோகமாகி போன அசுண்டாவுக்கு பட்ட இடத்திலேயே படும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கவலையான விஷயமும் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது அசுண்டாவுடைய அம்மாவுடைய லேப்டாப்ல யாரோ ஒரு ஆண் கூட அவங்க தப்பான அஃபேர்ல இருக்கிறது அவளுடைய அப்பாவுக்கு தெரிய வருது. அதனால அவருக்கும் அசுண்டாவுடைய அம்மாவுக்கும் இடையில சண்டை வந்து கடைசியா டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இதுல அசுண்டாவுக்கு இருந்த ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, டிவோர்ஸ்
டிவோர்ஸுக்கு அப்புறமா அம்மாவும் அப்பாவும் தங்கி இருந்த 2 வீடுமே நடந்து போகக்கூடிய தூரத்துல தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ அசுண்டாவுடைய கஸ்டடி அவளுடைய அம்மா கிட்ட இருந்தாலுமே அவ அப்பாவுடைய வீட்டுக்குமே அடிக்கடி போய் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கா. பட் இப்படி போயிட்டு இருந்த சமயத்துல தான் திடீர்னு அசுண்டாவுடைய அம்மாவுக்கு ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் மோசமாகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்படுறாங்க. ஸோ இந்த டைம்ல அம்மாவை நம்ம கூட இருந்து பாத்துக்குவோம்பா அப்படின்னு அசுண்டா சொன்னதை கேட்டு அவளுடைய அப்பாவும் அடிக்கடி ஒர்டேகாவை ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்துட்டு போறாரு. ஆனா ஒர்டேகா தப்பான அஃபேர் வச்சிருந்த பர்சன் அவங்கள கண்டுக்க கூட இல்ல. இதனால ஒர்டேகா தன்னுடைய தப்ப உணர்ந்து மனசு மாற ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அல்போன்சா கிட்டையும் சாரி கேக்குறாங்க. அதை ஏத்துக்கிட்ட அல்போன்சாவும் அவங்க கிட்ட பழையபடி நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு. சோ இதை பார்த்து அசுண்டா ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. இனிமேல் நம்மளுடைய லைஃப் பழைய மாதிரி மாறிடும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறா. பட் அவளுடைய இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. இப்படி எல்லாமே கை கூடி நல்லா போயிட்டு இருந்த நேரத்துல தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி திடீர்னு அவ காணாம போயிருக்கா. ஸோ அப்படி அசுண்டாவுடைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சாண்டியாகோவுக்கு பக்கத்தில் இருக்கிற மலைப்பாதை வழியா கார்ல போயிட்டு இருந்த ஒரு யங் கப்பிள்ஸ் அங்க ரோடுடைய ஓரத்துல புதர்களுக்கு மத்தியில யாரோ படுத்து இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஸோ தங்களுடைய காரை நிறுத்திட்டு அங்க இறங்கி போய் அதை பார்த்தவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. பிகாஸ் அங்க கயிற்றால கட்டப்பட்ட ஒரு பெண்ணுடைய உடல் மூக்குல ரத்தம் வழிஞ்ச நிலைமையில இருந்திருக்கு. இப்ப உடனடியா இந்த விஷயத்த எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி சொல்றாங்க. எமர்ஜென்சி கண்ட்ரோல் ரூம்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. இப்போ நான் சொன்னதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஃபோன் கால் தான் இன்ட்ரோல போலீஸுக்கு வந்த அந்த ஃபோன் கால் அப்படிங்கிறது. ஸோ அங்க போய் பார்த்த போலீஸ்க்கு அது அசுண்டா தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு அங்க வந்த அசுண்டாவுடைய பேரண்ட்ஸ் தங்களுடைய மனசு உடைஞ்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ இந்த விஷயம் மீடியா முழுவதுமே ரொம்பவே பரபரப்பா மாற ஆரம்பிக்குது. ஆல்சோ அசுண்டா சீனாவில் இருந்து அடாப்ட் பண்ணப்பட்ட சைல்டு அப்படிங்கறதால சீனாவுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி குற்றவாளியை சீக்கிரமா கண்டுபிடிக்க சொல்லி ஸ்பெயின் கவர்மெண்ட்டுக்கு பிரஷர் கொடுக்கறாங்க. சோ இப்ப போலீஸும் ரொம்பவே தீவிரமா இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அசுண்டாவுடைய அம்மா கிட்ட விசாரிச்சதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, காணாம போன அன்னைக்கு அசுண்டா அவளுடைய அப்பா வீட்டுல லஞ்ச் சாப்பிட்டு ஈவினிங் தான் என்னுடைய வீட்டுக்கு வந்தா. அப்பனா ஓகே நீ வீட்டுல ஹோம்ஒர்க் பண்ணிட்டு எனக்கு வெளியே போக வேண்டிய ஒரு வேலை இருக்கு, சோ கதவை லாக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 மணி அளவுல பக்கத்து சிட்டியில் இருந்த என்னுடைய இன்னொரு வீட்டுக்கு கார் எடுத்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நைட்டு ஒரு 9:30 மணிக்கு திரும்பி வந்து வீட்டுல பார்த்தப்பதான் அசுண்டா காணாம போயிட்டா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு அசுண்டாவுடைய அம்மா போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அப்ப போலீஸ் ஓகே உங்களுக்கு இதுல யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அசுண்டாவுடைய அம்மா எனக்கு ஒரு பர்சன் மேல டவுட் இருக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அசுண்டா இறந்து போறதுக்கு ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது சரியா ஜூன் 4ஆம் தேதி இரவு நேரத்துல, நேரம் அப்ப சராசரியா ஒரு 2:30 மணி இருக்கும். என்னுடைய ரூம்ல தூங்கிட்டு இருந்த எனக்கு ஏதோ ஒரு முனகல் சத்தம் கேட்டுச்சு. உடனடியா நான் எந்திரிச்சு அந்த சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தப்ப அது அசுண்டாவுடைய ரூம்ல இருந்து தான் வருது அப்படின்னு கிட்ட போய் பார்த்தேன். அப்படி கதவு திறந்து இருட்டா கிடந்த அந்த ரூமுடைய பெட்ல அசுண்டா படுத்து கிடக்கிறதையும் அசுண்டா மேல ஒரு உருவம் படுத்துட்டு அவளுடைய கழுத்தை நெரிக்கிறதையும் பார்த்தேன். ஆல்சோ அதனாலதான் வழியில அவ முணங்குறா அப்படிங்கறதும் எனக்கு தெரிஞ்சது. உடனே ஓடி போய் அந்த உருவத்தை தடுத்து தள்ளி விட்டேன். பட் கீழே விழுந்த அந்த உருவம் அங்கிருந்து சுதாரிச்சு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுச்சு. அப்போ அதோடைய கையை பிடிச்சு தடுத்தேன். அந்த சமயத்துல தான் அது ஒரு ஆண் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சது. பட் அதுக்கப்புறமா அந்த ஆள் என்னை தள்ளி விட்டுட்டு வீட்டுல இருந்த மெயின் டோர் வழியா வெளியே ஓடிட்டான். அப்பதான் நான் அன்னைக்கு மெயின் டோரை லாக் பண்ணாம சாவிய கதவுலயே விட்டுட்டு போய் தூங்கிட்டேன் அப்படிங்கறதும் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா நான் போய் அசுண்டாவை பார்த்தப்ப அவன் நல்லா தான் இருந்தா. சோ அதனாலயும் என்னுடைய கேர்லெஸ்னாலையும் தான் அவன் உள்ள வந்திருக்கான் அப்படிங்கறதால நான் அந்த இன்சிடென்ட்டை போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ அன்னைக்கு அவனுடைய முகத்தை சரியா பார்க்காததுனால என்னால அவனை சரியா அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போலீஸ் அசுண்டா காணாம போன அன்றைய நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும் பொழுது போலீஸ்க்கு ஒரு முரண்பாடு தெரிய ஆரம்பிக்குது. அதாவது அசுண்டா காணாம போன அன்னைக்கு ஈவினிங் சரியா 6:20க்கு அசுண்டாவும் அவளுடைய அம்மாவும் கார்ல வேற ஒரு சிட்டிக்கு டிராவல் பண்ணி போறது பெட்ரோல் ஸ்டேஷன்ல இருக்கிற சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கு. இத பார்த்த போலீஸ்க்கு நான் அசுண்டாவை வீட்டுல விட்டுட்டு தான் பக்கத்து சிட்டிக்கு போனேன் அப்படின்னு அவளுடைய அம்மா ஒர்டேகா
அசுண்டா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்திருக்கு. சோ போலீஸ் உடனடியா அசுண்டாவுடைய அம்மா கிட்ட இத பத்தி கேட்கும்போது இப்ப அவங்க ஏற்கனவே சொன்ன டைம் லைனை கொஞ்சம் மாத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அசுண்டாவையும் கூட்டிட்டு தான் என்னுடைய இன்னொரு வீட்டுக்கு போனேன். பட் அங்க போனதுக்கு அப்புறமா தான் அவ எனக்கு ஹோம்ஒர்க் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா. அதனால சீக்கிரமாவே நான் அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் அவளை கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு அகைன் இப்ப அவளுடைய டான்ஸ் கிளாஸுக்கு தேவையான திங்ஸை வாங்குறதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்புக்கு போனேன். ஆனா அப்படி அந்த ஷாப்புக்கு போகும் பொழுதுதான் என்னுடைய பர்ஸை என்னுடைய இன்னொரு வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்தது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. சோ அதுக்கப்புறமா நேரா அந்த வீட்டுக்கு போய் அங்கிருந்த பர்ஸை எடுத்துட்டு ஷாப்புக்கு போகாம சான் டியோகால் இருக்கிற என்னுடைய வீட்டுக்கே வந்துட்டேன். அப்படி நைட்டு வீட்டுக்கு வரும்பொழுதுதான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. எனக்கு இருக்கிற டிசீஸ்னால கொஞ்சம் ஞாபக மறதியில நடந்த விஷயத்த முதல்ல மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதை கேட்ட போலீஸ்கோ அசுண்டாவுடைய அம்மா எதையோ சொல்லாம மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. சோ அவங்க சொன்னது உண்மைதானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக சான் டியோகால் இருக்கிற 30க்கும் மேற்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்றாங்க. ஆனா அவங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு இடத்துலயுமே அவங்க கார்ல வந்த மாதிரி அடையாளமே இல்ல. இதனால அசுண்டாவுடைய அம்மாவை கூட கூப்பிட்டு அவங்க அன்னைக்கு நைட்டு போனதா சொன்ன அந்த இன்னொரு வீட்டை போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அது ஒரு கிரைம் சீனா இருக்கலாம் அப்படிங்கறதுனால அசுண்டாவுடைய அம்மா கிட்ட எதையுமே டச் பண்ண வேணாம் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. பட் அப்ப திடீர்னு எனக்கு அர்ஜென்ட்டா யூரின் வருது, நான் இப்ப பாத்ரூமை யூஸ் பண்ணணும் அப்படின்னு அசுண்டாவுடைய அம்மா போலீஸ் கிட்ட சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஓகே சொன்ன போலீஸ் அவங்க பாத்ரூம் கிட்ட போறப்ப ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்கள வெளியே நிறுத்தி வச்சுட்டு உள்ள போய் அந்த பாத்ரூமை செக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க டாய்லெட் பேப்பர் யூஸ் பண்ணிட்டு போடுற பேஸ்கெட்ல ஆரஞ்சு கலர்ல ஒரு கயிறு கிடக்கிறத பாக்குறாங்க. அப்பதான் போலீஸ்க்கு இது அசுண்டாவுடைய இறந்த உடல்ல கட்டப்பட்டிருந்த அந்த கயிறு மாதிரியே இருக்கு அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வருது. சோ அத பத்தி போலீஸ் அசுண்டாவுடைய அம்மா கிட்ட கேட்கும்போது இந்த ரோப் எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பொருள் அவங்களுக்கே தெரியாம வந்துருச்சு அப்படின்னு சொன்னா போலீஸ் அதை நம்புவாங்களா என்ன? சோ செப்டம்பர் 24 அன்னைக்கு அசுண்டாவை கொலை பண்ணதா சொல்லி அவளுடைய அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்த நாளே இன்னொரு ட்விஸ்டா அசுண்டாவுடைய அப்பாவையும் அரெஸ்ட் பண்றாங்க. பிகாஸ் அசுண்டா மற்றும் அவங்க அம்மா ரெண்டு பேருமே பக்கத்து சிட்டியில் இருக்கிற வீட்டுக்கு போன அடுத்த அரை மணி நேரத்திலேயே கால் டாக்ஸில அசுண்டாவுடைய அப்பா போற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜஸ் போலீஸ்க்கு கிடைக்குது. ஆல்சோ அப்படி அவர் போன அடுத்த ஒரு மணி நேரத்துல அசுண்டாவுடைய அம்மா மற்றும் அப்பா இவங்க ரெண்டு பேர் மட்டும் கார்ல திரும்ப வர்ற ஃபுட்டேஜஸும் கிடைச்சிருக்கு. அசுண்டா அந்த ஃபுட்டேஜ்ல இல்ல. சோ இதை வச்சுதான் அசுண்டாவுடைய அப்பாவையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனாலுமே அவங்க ரெண்டு பேரையும் விசாரணை பண்ணும் பொழுது எங்களுக்கும் அசுண்டாவுடைய மர்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த டைம்ல தான் இந்த கேஸ்ல இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அதாவது அசுண்டாவுடைய டி-ஷர்ட்ல ஹியூமன் ஸ்பெர்ம்ஸ் ஒட்டி இருக்கிறதா ஃபாரன்சிக் டீம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. போலீஸ் ஆல்ரெடி அசுண்டா அப்பாவுடைய லேப்டாப்ல ஏசியன் லேடிஸ் உடைய போன் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க. அசுண்டாவும் ஒரு ஏசியன் கேர்ள் அப்படிங்கறதால இப்ப அந்த ஸ்பெர்ம்ல இருக்கிற டிஎன்ஏவை முதல்ல அவளுடைய அப்பாவுடைய டிஎன்ஏ கூட மேட்ச் பண்ணி பார்க்கறாங்க. பட் அது அவங்க எதிர்பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா டோட்டலா மேட்ச் ஆகாம போயிருக்கு. பட் அது யார் கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு டிஎன்ஏ டேட்டாபேஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது கொலம்பியா நாட்டை சேர்ந்த ஒரு யங்ஸ்டருடைய டிஎன்ஏ அசுண்டா டி-ஷர்ட்ல கிடைச்ச டிஎன்ஏ கூட பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ போலீஸ் உடனடியா அந்த யங்ஸ்டரை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த யங்ஸ்டரோ நீங்க என்ன தப்பா அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க சொல்ற மாதிரி அந்த நைட் நான் சான் டியோகாலேயே இல்ல, உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதிலிருந்து 600 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மேட்ரிட் சிட்டில என்னுடைய வீட்டில தான் நான் இருந்தேன். ஆல்சோ அன்னைக்கு நைட்டு என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மற்றும் சிஸ்டர் கூட டின்னர் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபுட் வாங்கின ரெசிப்டையும் போலீஸ் கிட்ட காமிக்கிறான். ஆல்சோ அன்னைக்கு எடுத்த போட்டோஸும் காட்டியிருக்கான். ஸோ அவனுடைய அளபைய கிராஸ் செக் பண்ண போலீஸ்க்கு அவன் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறது தெரிய வருது. பட் அப்புறம் எப்படி அவனுடைய டிஎன்ஏ அசுண்டாவுடைய டி-ஷர்ட்ல வந்துச்சு அப்படின்னு செக் பண்றப்பதான் அசுண்டாவை ஃபாரன்சிக் டீம் செக் பண்ண அதே ரூம்குள்ள ஒரு யூஸ் பண்ணப்பட்ட காண்டம் இருந்திருக்கு அப்படிங்கறதும் அதிலிருந்த டிஎன்ஏவை டெஸ்ட் பண்றப்ப அது அந்த கொலம்பியன் யங்ஸ்டருடையது அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. சோ இதிலிருந்து அந்த கொலம்பியனை இந்த கேஸ்ல மாட்டி விடதான் அவனுக்கே தெரியாம யாரோ அவன் யூஸ் பண்ண காண்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு போலீஸ் கஸ் பண்றாங்க.
பட் எவ்வளோ ட்ரை பண்ணியுமே அந்த காண்டமை கொண்டு வந்து போட்டது யாரு அப்படிங்கறத போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. அசுண்டாவுடைய அம்மா ஒரு லாயர் அப்படிங்கறதால ஒருவேளை இதையெல்லாம் அவங்க தான் பிளான் பண்ணி பண்ணிருப்பாங்க அப்படின்னு போலீஸ் நினைக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி போலீஸ் திங்க் பண்ணிட்டு இருந்த அதே டைம்ல தான் அசுண்டாவுடைய ஸ்கூல்ல இருந்து சில முக்கியமான இன்ஃபர்மேஷனும் போலீஸ்க்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதாவது அசுண்டா தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கிட்ட ஜூன் மாசம் தன்னை யாரோ ஒருத்தர் கொலை செய்ய ட்ரை பண்ணதா சொல்லி இருந்திருக்கா. சோ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இத அவளுடைய அம்மா கிட்ட சொல்ல அவங்களோ அசுண்டாவுடைய அம்மா கிட்ட என்ன இந்த மாதிரி நடந்திருக்கு, உடனே இதை பத்தி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசுண்டாவுடைய அம்மாவும் எஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதை கேட்கிறப்ப என்ன ப்ரோ அப்ப அசுண்டாவுடைய அம்மா இதை தானே சொன்னாங்க, அன்னைக்கு ஒருத்தன் கொலை பண்ண வந்தான் அப்படின்னு சொன்னது உண்மைதானே அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். பட் போலீஸோ வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்காமலேயே எதனால கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு அசுண்டாவுடைய அம்மா போய் சொல்லியிருக்காங்க. சோ இப்ப கிடைச்சிருக்கிற எவிடன்ஸை வச்சு பார்க்கும் பொழுது அன்னைக்கு நைட் அசுண்டாவை கொலை பண்ண ட்ரை பண்ணது வேற யாரும் இல்ல, கண்டிப்பா அசுண்டாவுடைய அம்மா ஒர்டேகாவா தான் இருப்பாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம அசுண்டாவுடைய அம்மா இப்பெல்லாம் அவகிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாவே அசுண்டா சோகமா இருந்தா அப்படின்னு அவளுடைய கிளாஸ்மேட் சில பேர் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மேல அசுண்டா இறந்து போறதுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி இருந்து கிளாஸ்ல தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருந்தா அப்படின்னு அவளுடைய டீச்சர்ஸும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆல்சோ எதனால கிளாஸ்ல இப்படி தூங்கிட்டே இருக்கு அப்படின்னு டீச்சர்ஸ் அசுண்டா கிட்ட கேட்டதுக்கு எங்க அம்மா எனக்கு அலர்ஜி வராம இருக்கிறதுக்காக ஏதோ பேட் ஸ்மெல் வர்ற மாதிரி ஒரு ஒயிட் பவுடரை கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நான் இந்த மாதிரி ஆகிடுறேன் அப்படின்னு அசுண்டா சொல்லி இருந்திருக்கா. இப்ப இதை கேட்கிறப்பதான் போலீஸ்க்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அது அசுண்டாவுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல அசுண்டா லோராசெபம் அப்படிங்கிற பெயின் கில்லர் டேப்லெட்டை அளவுக்கு அதிகமா சாப்பிட்டதுனாலதான் அசுண்டா மூச்சு திணறி இறந்து போயிருக்கா அப்படின்னு டாக்டர் சொன்னது போலீஸ்க்கு ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அந்த டேப்லெட்ஸை அசுண்டாவுடைய அம்மா தான் பெயின் கில்லரா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ இந்த டாட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அசுண்டாவுடைய அம்மா பக்கத்து சிட்டியில் இருக்கிற அவங்களுடைய வீட்டுக்கு அசுண்டாவை கூட்டிட்டு போய் அவங்க சாப்பிடுற பெயின் கில்லர் டேப்லெட்ஸை நிறைய கொடுத்து அவளை கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறதும் கூடவே ஹெல்ப்புக்கு தன்னுடைய கணவரை கூப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் போலீஸ்க்கு கிளியரா புரிய ஆரம்பிக்குது. சோ இப்ப அவங்க ரெண்டு பேர் மேலேயுமே கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. இப்ப எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்ட கோர்ட்டும் அசுண்டாவுடைய அம்மா மற்றும் அப்பாவுக்கு 2015 அக்டோபர் மாசம் 18 வருடங்கள் ஜெயில் தண்டனை கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாங்க. எல்லாமே ஓகே ப்ரோ, ஆனா எனக்கு மனசில் இருக்கிறது ஒரே ஒரு கேள்விதான், மோட்டிவ் ஆஃப் மர்டர். எதனால அவங்களுக்கு குழந்தையே இல்லாம இருந்து அவ்வளோ பாசமா அவங்க தத்தெடுத்து தன்னோட குழந்தை மாதிரியே பாசமா வளர்த்த ஒரு பொண்ணை எதனால ப்ரோ அவங்க கொலை பண்ணாங்க? அப்படி அசுண்டா என்ன பண்ணிட்டா அப்படின்னு உங்க எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வருது அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. எஸ், உங்களுக்கு வந்த அதே டவுட்டை தான் அசுண்டாவுடைய பேரண்ட் சைடு வாதாடின டிஃபென்ஸ் டீமும் கோர்ட்ல கேட்டிருந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங் இன்ட்ரோல நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன், எத்தனை பேர் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னு தெரியல. இந்த கேஸ் ஒரு வியர்டான வித்தியாசமான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு காரணமே இதுதான், இந்த கேஸ் உடைய மோட்டிவ் ஆஃப் மர்டர் தான். இதுக்கான பதில கோர்ட்ல ப்ராசிக்யூஷன் தரப்பு ரொம்பவே எக்ஸலண்டா சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ அதுக்கு ஆதாரமா அசுண்டாவுடைய அம்மா படிச்ச ஸ்கூல், காலேஜ்ல லாயரா பிராக்டிஸ் பண்ண இடங்கள் அப்படின்னு பல பேரை சாட்சிகளா நிறுத்தி ஒரு சின்ன தியரியும் சொல்லியிருக்காங்க. அப்படி கேட்கறதுக்கே வினோதமா இருக்கிற அவங்க சொன்ன தியரி இதுதான். அசுண்டாவுடைய அம்மா நல்லா பேசுற மாதிரி இருந்தாலும், நல்லவங்க மாதிரி தெரிஞ்சாலும், சந்தோஷமா இருக்கிறவங்கள பார்த்து பொறாமைப்படுற ஒரு குணம் அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அசுண்டாவை அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆரம்பத்துல அவளை நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பட் வருடங்கள் ஓட ஓட அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த டிசீஸ் உடைய பாதிப்பும் அதிகமாயிட்டே இருந்திருக்கு. அதனால நல்ல பண வசதி இருந்துமே அதை அவங்களால சரியா அனுபவிக்க முடியாம போயிருந்திருக்கு. ஆல்சோ அவங்களுடைய பேரண்ட்ஸ் இறந்து போனதும், மேரேஜ் லைஃப் பிரேக் ஆனதும், அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப அவங்களுடைய இல்லீகல் லவர் வந்து அவங்கள பார்க்காததும் அசுண்டாவுடைய அம்மாவான ஒர்டேகாக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்திருக்கு. சோ அவங்க இப்படி கஷ்டப்பட்டுட்டு எந்த ஒரு சந்தோஷத்தையுமே அனுபவிக்காம இருக்கும் பொழுது அவங்க எங்கிருந்தோ தத்தெடுத்துட்டு வந்த அசுண்டா மட்டும் இந்த வசதிகள் எல்லாத்தையுமே சந்தோஷமா அனுபவிக்கிறத பார்த்து அவ மேல ஒரு பொறாமை வர ஆரம்பிச்சிருக்கு. ஆல்சோ நமக்கு ஏதாவது ஆயிருச்சு அப்படின்னா இந்த வசதிகள் எல்லாமே எங்கேயோ யாருக்கோ பிறந்த அசுண்டாவுக்கு தானே கிடைக்கும் அப்படின்னு அந்த
பொறாமை ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அதனால போக போக அசுண்டா கூட சரியா பேசாமலும் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமலும் இருந்திருக்காங்க. ஸோ இதிலிருந்து தான் அசுண்டா மேல இருந்த பொறாமை காரணமா தான் ரொம்ப நாளா பிளான் பண்ணி அவ அம்மாவே கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு ப்ராசிக்யூஷன் சைட்ல சொல்றாங்க. ஆல்சோ அசுண்டா இறந்ததுக்கு அப்புறமா அவளுடைய அம்மா கிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் அசுண்டாவுடைய அப்பாவான அல்போன்சாவுடைய அக்கௌண்ட்டுக்கு மாறி இருக்கு. ஸோ இதிலிருந்து ஒர்டேகா பண்ண இந்த கொலைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணா நமக்கு அவங்க கிட்ட இருந்து பினான்சியலா சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு அசுண்டாவுடைய அப்பா முடிவு பண்ணியிருப்பாரு. அதனால தான் அவருமே இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஆர்கியூமெண்ட்டை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பட் இது தியரி தான் அப்படின்னாலும் ப்ராசிக்யூஷன் சைட்ல வைக்கப்பட்ட எவிடன்சஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்ததுனால கோர்ட் அசுண்டாவுடைய அப்பா மற்றும் அம்மாவுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்திருக்கு. இதுக்கப்புறமா சரியா 5 வருடங்கள் கழிச்சு, அதாவது 2020 நவம்பர் மாசம் அசுண்டாவுடைய அம்மா ஜெயில இருக்கும் பொழுதே அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்து இறந்து போயிருக்காங்க. அப்படி அவங்களோட சேர்த்து ஏன் அவங்க அசுண்டாவை கொலை செஞ்சாங்க அப்படிங்கிற உண்மையும் கிட்டத்தட்ட இறந்து போயிருக்கு. ஒருவேளை அந்த விஷயத்த இப்ப ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற அசுண்டாவுடைய அப்பாவே மனசு மாதிரி சொன்னாதான் எல்லாத்துக்குமே தெரிய வரும். இப்ப இந்த கேஸ்ல ரொம்பவே வருத்தப்பட வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆதரவில்லாத குழந்தையா சைனால வளர்ந்திருந்தா கூட இந்நேரம் அசுண்டா உயிரோடவாவது இருந்திருப்பா. பட் அவளை அடாப்ட் பண்ணி வளர்க்கிறோம் அப்படின்னு ஸ்பெயினுக்கு கூட்டிட்டு வந்து அவளுடைய பேரண்ட்ஸே அவளை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம். இந்த கேஸை போடும்படி நம்மளுடைய நிறைய STI கேட்டிருந்தீங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இதோடைய சீரீஸ் இருக்கு, பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ மை டியர் STI ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.